வணக்கம் குருவே. இன்னைக்கு திருப்பதி பெருமாள் உபாசனைக்கான பூஜையை நான் இன்னைக்கு தொடங்கியிருக்கேங்க குருவே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க குருவே. நிம்மதியாகவும் ரொம்ப நிறைவாகவும் நான் இந்த பூஜையை நான் தொடங்கியிருக்கேங்க குருவே. ரொம்ப தாமதமாக நான் இந்த பூஜையை தொடங்கியிருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க குருவே. நான் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலை. அது நான் எப்போ பூஜையை தொடங்குறேனோ அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன் குருவே. என்ன அப்படின்னா, நான் உச்சிஷ்ட வராக ரூப பூஜை தொடங்கும் போதே என் மனசுல ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம், எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு எங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறது தான் குருவே. அது ரொம்ப ரொம்ப நான் ஆழமா இருந்தேன் அந்த எண்ணத்துல. அம்மாட்டையும் நான் ரொம்ப அந்த கோரிக்கையை தான் நான் முன் வச்சேன் அம்மாட்டையும். அதுக்கப்புறமா தான் வராக ரூப பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க திருப்பதி பெருமாள் உபாசனை வகுப்பு தொடங்குறதுக்கான அறிவிப்பை நீங்க கொடுத்தீங்க. அதுலயும் சேரணும் அப்படிங்கிற மனசு எனக்கு வந்தது. நல்லபடியா நான் அதுல சேர்ந்து நீங்க நவமங்கல பொருட்கள் அனுப்பிச்சிருந்தீங்க குருவே. புதன்கிழமை அந்த பொருட்கள் எனக்கு வந்தது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க குருவே. ரொம்ப நீங்க சொன்னீங்கல்ல குருவே, நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. அது என் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேங்க குருவே. அது ரொம்ப தாமதமா நான் இதை சொல்லிட்டேன். இருந்தாலும் அது இப்ப சொல்லணும் அப்படின்னு இருக்கு குருவே. என்னன்னா குருவே, நீங்க புதன்கிழமை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அதே சனிக்கிழமையே எங்களுக்கு ஒரு வீடு, நிறைய வீடு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரு வீடு பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க குருவே. வீட்லயும் சரி, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது நல்லா இல்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வீடை பார்த்த உடனேயே வீட்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களும் சரிம்மா அது ரொம்ப நல்லா இருக்கு, சரிம்மா நீங்க வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க குருவே. அது நாங்க எதிர்பார்த்த அந்த பட்ஜெட்டுக்கே தகுந்த மாதிரியும் எனக்கு வீடு கிடைச்சிச்சு. என் மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குல்ல குருவே, ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு, அது மாதிரியான அமைப்புலையும் அந்த வீடு இருந்துச்சுங்க குருவே. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல குருவே. அந்த நவமங்கல பொருட்கள் அந்த வாரத்திலேயே இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது குருவே. ஆனா அது உறுதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வீடு பிடிச்சிருச்சு, ஆனா அதுக்காண்டியான வேலைகள் எல்லாம் நடக்கணும்ல குருவே, அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல தான் நாங்க இன்னொரு வீட்டுக்கு குடி போற மாதிரியான சூழலும் இருந்துச்சுங்க குருவே. அதனால எல்லாமே முடியட்டும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன் குருவே. அது பாருங்க குருவே, கரெக்டா 22 ஜனவரி நம்ம அயோத்தியா ராமர் கோயில் திறக்கப்பட்டதுல குருவே, அந்த நேரத்துலதான் நாங்க பத்திரப்பதிவே செஞ்சோம் குருவே. எனக்கு அந்த பாக்கியமும், எனக்கு அதே நாளே செய்யற மாதிரியான ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைச்சிச்சுங்க குருவே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருவே. இது எனக்கு அவராகிய அன்னையினுடைய அருள், எங்க குருவோட ஆசீர்வாதம் எல்லாமே கலந்து எனக்கு இது கிடைச்சதா நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நான் நினைச்சுக்கிறேங்க குருவே. எத்தனையோ பேர் வாழ்க்கையில இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க குருவே. ஆனா ரொம்ப ரொம்ப மன தூய்மையான ஒரு பக்தியோட நம்ம எது செஞ்சாலுமே அதுக்குரிய பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க குருவே. ஒண்ணு செஞ்சுட்டு முடியல, இது நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க குருவே. இது எனக்கு நல்ல உதாரணமா நான் இது நினைக்கிறேங்க குருவே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பூஜையும் நான் தொடர்ந்து நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் குருவே. ஆசீர்வதிங்க குருவே.